ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து பெரிய அப்டேட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்தியா செல்லும்போது எவ்வளவு கோல்டு கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றியும், கஸ்டம்ஸ் நியூ ரூல் பற்றியும், ஃப்ராடு கேங் கேஸ் பற்றி, ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, ஆன்லைன் ஃப்ராடு கேங் பஸ்ட் ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ஃப்ராடு பண்ணுற கேஸ் அதிகமாகிருக்கு. ஃபேக் கால்ஸ், அப்புறம் ஃபேக் லிங்க்ஸ், இது எல்லாமே ரொம்ப அதிகமாகிருச்சு. பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மணி நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் காரணமாக தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கிற ஆக்ஷன் எல்லாமே ரொம்பவே கடுமையாக இருக்குது. மினிஸ்டர் சூப்பர்விஷன், கேஷ் சீஸ் பண்ணுறவங்க, மொபைல் சீஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜோர்டனுக்கு தப்பிச்சு போனவங்களையும் கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. அன்னோன் கால்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓடிபியை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிக்டான லா வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மைல்டான பனிஷ்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ பனிஷ்மெண்ட் எல்லாமே ரொம்பவே ஹெவி ஆயிடுச்சு. ஹியூமன் லைஃப் ரொம்பவே முக்கியம். அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. ஒர்க்கர் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த நியூ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கோர்ட் ஆக்ஷன் இருக்கும். ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். யாரு கூட ஃபைட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் தான் ரொம்பவே முக்கியமான அப்டேட். குவைத் டு இந்தியா கோல்டு ரூல் பற்றி பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 500 KD மட்டும்தான் லிமிட்டடாக கொண்டு போகணும். லெஸ் கோல்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது குறைவான தங்கம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹெவி கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கும். ஏர்போர்ட் செக்கிங் அப்படின்னாலே லைட்டாக ஃபியர் இருக்கும். அதாவது எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். கவர்மெண்ட் ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, NRA கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் ஏர்போர்ட் ஹரஸ்மெண்ட், டிரான்ஸ்பரன்சி, டூரிசம் பூஸ்ட், அதனால தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ரூலில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நீங்கள் உமனாக இருக்கீங்க, நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜுவல்லரி 40 கிராம் அலோடு, அப்புறம் 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 20 கிராம் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மென்னாக இருக்காங்க, அதாவது ஆணாக இருக்காங்க, 1 வருஷத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜுவல்லரி 20 கிராம் அலோடு, 24 கேரட் கோல்டு 10லேருந்து 15 கிராம் அலோடு, டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப் டு 75,000 வரை அலோடு சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருக்குது. ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே இன் குவைத். நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் குவைத்தில் இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் யூஸுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை ரீசேல் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வாங்கிட்டு போய் ரீசேல் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த புதிய கோல்டு ரூல் வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏர்போர்ட்டில் பயப்பட தேவையில்லை. ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் டென்ஷனாக இருக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.